இருக்காங்க. only 1 runs to win Delhi in the second victory. மும்பை பிளேயர்ஸ்ல ரெடியா இருங்க. ஓவர் ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் நம்பர் 9. செகண்ட் ஓவர் லக்ஷ்மன் விவி லக்ஷ்மன் செகண்ட் ஓவர் மும்பை அணிக்காக. மும்பை காலில் இருந்து இப்போதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. சில டீம்லாம் 2 மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க. அண்ணன் குட்டி எங்கிருந்தாலும் மேடை அருகே வருமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் குட்டி மேடை அருகே விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு அண்ணன் குமார். ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுன்சரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சோமு. நான் கிரவுண்டை விட்டு வெளியே வாங்கினா குட்டியண்ணா அப்படியே கொஞ்சம் வெளியே வாங்க. ஆர்கனைசரா இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது. அப்படியே வாங்க, மேட்ச் போயிட்டு இருக்கு, வெளியே வாங்க. ரிவர்ஸ் ஒரு ட்ரைங்க. டாட் பால் நல்ல ஒரு பால். போன மேட்சோட நடந்து முடிந்த மேட்சின் மேன் ஆஃப் த மேட்ச். ஆப் சைட்ல நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் வினித்துக்கிட்ட இருந்து ஒரு ரன். ஒரு ரிவர்ஸ் போயிங்க. கரெக்டா அங்க ஃபீல்டர் போட்டுருக்காருங்க. டாட் பால் நல்ல ஒரு பவுலிங் லக்ஷ்மன் கிட்ட இருந்து மும்பைக்காக. நல்ல ஒரு ரிவர்ஸ் கேட்ச் பிடிப்பாரா உதயா. சேஸ் பண்றாரு பால. கேப் வாங்க பாருங்க, பால் அவரை விட்டு சேஸ் ஆயிடுச்சுங்க. ஃபார்வர்ட் அந்த ஃபீல்டர் வந்து பாலை கரெக்ட் பண்ணி அடிக்கிறாரு. அங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் 3 ரன் ஓட்டாங்க. அவர் பாலை சேஸ் பண்ணல, பால் அவரை சேஸ் பண்ணிடுச்சு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 1-5. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 15 ரன் போட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக சோமு மற்றும் விகாஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புஜாரா ஒரு மறைமுக ஓனர். ஆர்சிபியின் மறைமுக ஓனர் புஜாரா. ஆர்சிபியின் மறைமுக ஓனர். தேர்ட் ஓவர். பவுலர் நேம் யாருண்ணா? பவுலர் நேத்ராஜ் தானா? நல்ல ஒரு ஷாட்டுங்க கவர் திசையில். ஆனா ஃபீல்டர் அங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ரன். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க தினேஷ் கிட்ட இருந்து. ஒரு ரன். ஒரு ஃபுல் டாஸ் பால தரவோட ஆடி இருக்காருங்க. ஒரு ரன். உதயா
வெளியெல்லாம் மேட்சுக்கு போனா சர்க்கிளை விட்டு தாண்ட மாட்டாருங்க உதயா. இப்ப பாருங்க லைன்ல வந்து பறந்து பந்து ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. திருப்பி ஒரு ஃபுல் டாஸ் அதை கவர் திசையில் அடிச்சிருக்காரு விகாஸ். திருப்பி அங்க ஒரு ஃபீல்டர் நல்லா பாலை கலெக்ட் பண்ணி ஒரு ரன்னா மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ராஜஸ்தான் பிளேயர்ஸ். ஒரு நல்ல யாக்கர் லென்த் பாலுங்க. லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஒரு நல்ல பாலுங்க. ஒரு குயிக்கர் ஒன் நேத்ராஜ் கிட்ட இருந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த காலை வச்சுட்டு போலிங் போடுறாருங்க நேத்ராஜ். ஒரு சிக்கி விகாஸ் கிட்ட இருந்து ஓவர் 3 ஓவர் முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் எண்ணிக்கை 19. நிம்மி ஓடுறாருங்க, பால் எடுக்க ஓடுறாருங்க நிம்மி. நிர்மல் குமார் நிம்மி. அடுத்த போலர் வந்தாருங்க அணித்தலைவர் கார்த்தி. 19 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. இந்த ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. 19 சொல்றேன். திருப்பி இதை கேக்குறீங்க. ஆனா தெரியல என்ன கேக்குறீங்க தெரியல. 19 ரன்ஸ். அம்பேர் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, இன்னும் ஒரு மேட்ச் நடத்தணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த பவுலர் கார்த்திக் வந்திருக்காருங்க. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 19. இந்த ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 39. இந்த ஓவர்ல எல்லாமே இருக்குங்க. வைடு இருக்கு, நோ பால் இருக்கு. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் இருக்குன்னா அதுவும் இருக்கு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஓவர்ல நோ பால் இருக்கு, வைடு இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. ஸ்ட்ரைக்ல சோனு, கார்த்திக். ஃபர்ஸ்ட் பால் ஒரு அரை பால் சேஸ் பண்ணாருங்க நிம்மி. ஆனா பால் சேஸ் பண்ணி போயிடுச்சுங்க நிம்மிய. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 2G 2 ரன். சொன்ன மாதிரியே வைடு இருக்கு பாருங்க. வைடு இருக்கா, அடுத்து ஒரு நோ பால் இருக்கு. கண்டிப்பா நோ பால் இருக்கு இந்த ஓவர்ல. ஒரு ஃபுல் டாஸ் அதுவும் இருக்கு. இங்க பாருங்க பாட்டு பிடிக்கிறாருங்க உதயா. இங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க உதயா. சர்க்கிளை விட்டு வெளியே போக மாட்டேன், த்ரோ அடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. வரீங்களாங்க, பறந்து வரீங்க அங்க இருந்து, எல்லாருமே பாக்குறாங்க. வைடு வந்து பெரிய வைடு இருக்குங்க, அதுவும் இருக்கு பெரிய வைடு. நல்ல ஒரு ஷாட் பின்னாடி
தென்பான் திசையில் மீண்டும் ஒரு 2 ரன்னுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இது வரைக்கும் மொத்தமா 3 பால் ஆயிருக்கு. இன்னும் 3 பால் இருக்கு. இது ஒரு நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு இந்த பால. டாட் பால். நல்ல ஒரு ஷாட் கவர் திசையில கேட்ச். லக்ஷ்மண் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வந்துருங்க. அரவிந்த் கேப்டன், டீம் கேப்டன் அரவிந்த் வராரு. கருப்புன்னு போட்டிருக்கீங்க. கருப்புக்கு அதான் எல்லாரும் கருப்பையும் உருவின்னு இருக்க. நீங்க நிறைய இருக்கா? கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க பேட்ஸ்மேன். நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடியுது. 28. நாலு ஓவர்ல 28 ரன்னு. 2 நிமிஷம் பிரேக். 2 மினிட்ஸ் ஒன்லி பிரேக். நாலு ஓவருக்கு 28 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். நல்ல ஒரு போலிங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஓவருக்கு 28. அடுத்த மேட்ச் டாஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே டாஸ் போட்டுடலாம்ண்ணா. அடுத்த மேட்சுக்கு டாஸ் போட மேடை அருகே அண்ணன் குட்டி அவர்களை மேடை அருகே அழைக்கிறோம். அடுத்த மேட்சுக்கு டாஸ் போட சிஎஸ்கே vs பஞ்சாப். நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே vs பஞ்சாப். ஸ்டார்ட் பண்ணுங்க அம்பையர். நெக்ஸ்ட் ஓவர் லக்ஷ்மண். ஃபர்ஸ்ட் பால் கவர் சைடில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன். நல்ல ஒரு bowling, நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க. ஒரு ரன் ஃபர்ஸ்ட் பால். அண்ணன் வேளச்சேரி குமார்.
ஹலோ ஹலோ ஹலோ. ஜி டீம் இருக்கு ஜி. யார் ராகுல்? இந்த மூஞ்சே இல்லையே. அடுத்த பேட்ஸ்மேன் அப்புஜான். அரவிந்த் அவுட்டா? அரவிந்த் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். அடுத்து அதிரடி ஆட்டக்காரர் அப்புஜான் வந்திருக்காரு. அவங்க டீம் ராஜஸ்தான் ராயலோட ஒரு அதிரடி ஆட்டக்காரர் அப்புஜான். குட்டியண்ணா கூப்பிடுறாங்க. அகலப்பட்டு நல்ல ஒரு பால், ஆனா லைட்டா கொஞ்சம் வெளியே போயிடுச்சு போல. வைடு யாக்காரா போட்டாரு, ஆனா வைட் ஆயிடுச்சு. அச்சாருங்க மாடிக்கு லெக் சைட்ல. ஆனா அங்க ஃபீல்டு இருக்காரு உதயா. அங்க பாருங்க த்ரோ சும்மா கவர்மெண்ட் மாதிரி அடிக்கிறாருங்க. நம்ம எல்லாம் ஆடனா த்ரோ ஆடினா காலுக்கு அவுட்டுகளே ஆச்சுன்னு இருப்பான் பால. இப்ப பார்த்தா குச்சி நோக்கி கரெக்டா அடிக்கிறாரு. விபிஎல்லாம் எல்லாம் ஃபயர் ஆயிடுறாங்கப்பா. நல்ல ஒரு பாலுங்க லட்சுமணி கிட்ட இருந்து. ரிவர்ஸ் ஆட பார்த்தாரு, ஆனா ஸ்ட்ரைட்டா ஒரு யாக்கர் லென்த்ல போட்டார். ஒரு டாட் பால். ஃபுல் டாஸ் பால், ஆனா சரியா கனெக்ட் பண்ண முடியல. அந்த கார்க்கு இருக்காருங்க பாருங்க, த்ரோ மிஸ் ஆக மாட்டேது. த்ரோ எல்லாம் பர்ஃபெக்டா அடிக்கிறாங்க மும்பை டீம். எத்தனை ஓவருக்கு? 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. 3 ரன் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. 30 பாலுக்கு 33 ரன். அடுத்த பந்து வீச்சாளர் யார்? கார்த்தியா? உதயாவா? யார்? நிம்மி வந்துட்டாருங்க. நிர்மல் குமார் ஒரு நட்சத்திர பந்து வீச்சாளருங்க. அப்படி இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு 2 ஸ்விங் பண்ணுவாரு. ஸ்லோவர் போலிங் போடும்போது புவனேஸ்வர் குமாராகவும் போடுவாரு. லெக் கட்டர் திகழ்கின்ற நிம்மி ஒரு 4-5 வேரியேஷன் வச்சுருக்காருங்க. ஒரு பால ரீட் பண்ணி அடிக்கிறது கஷ்டம் தான். அதாங்க போலிங் போடும்போது புவனேஸ்வர் குமார், பேட்டிங் ஆடும்போது ருத்ராஜ் கைக்வாட். ஜிம்முக்கு வேற போய் உடம்புல ஏத்துறாருங்க. நிம்மி சிறப்பான ஒரு பாலுங்க. நின்னுகிட்ட இருந்து ஒரு யாக்கர் லென்த்ல போட்டார் ஃபர்ஸ்ட் பால. ரிவர்ஸ் பட் டாட் பால் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. அப்பீல் கேக்குறாரு, ஆனா ரிவர்ஸ் ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் 2 பால் மிராக்கலா போட்டிருக்காரு நிம்மி. நிம்மின்னு சொல்லாதீங்க, புவி ரூட்னு சொல்லுங்க. புவி ரூட் நிம்மி. போலிங் போடும்போது அவரோட செல்ல பேர் தான் நாங்க கூப்பிடுவோம், நிம்மி. புவனேஸ்வர் குமார் நிம்மி. புவிக்குமார் திரும்பி நிக்கிறாருங்க லெப்ட். இப்ப வந்தாரு ரைட்டு. அங்க பாருங்க செலிப்ரேஷன் பாருங்க. விக்கெட் நிம்மி கிட்ட இருந்து ஒரு சிறப்பான பந்து வச்சுங்க. அதெல்லாம் திருப்பி லைவ் ரீப்ளேல பாக்குறாங்க. லெஃப்டா மாறுங்க, ரைட்டா மாறுங்க, நான் போட்டா அது விக்கெட்டா மாத்துவேன் அப்படின்னு போட்டிருக்காரு நிம்மி. எட்ஜ் நல்ல ஒரு கேட்ச் கீப்பர் கிட்ட இருந்து ஒரு அவுட் சைட் எட்ஜ்.
விக்கெட் ஆகிட்டு போறாரு விகாஸ். அடுத்த ஆட்டக்காரராக அரவிந்த். எல்லாம் அதிரடி ஆட்டக்காரர் தாங்க. அவன் அடிக்கல சரியா. கடைசி 2 ஓவரா ஸ்கோர் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப். மேட்ச் முடிஞ்ச உடனே 2 டீமோட கேப்டன் டாஸ்கோட ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. எதுவுமே நல்ல ஒரு கருப்பாட்டம் ஆஃப் சைடில் அரவிந்த் கிட்ட இருந்து. பேட்ஸ்மேனால அந்த பால் எடுக்கவே முடியல, ரீட் பண்ணவே முடியல. நிம்மி அவர் இந்த ஓவரில் இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தா 200 ரூபாய். டேனி எதிர்காத்து டேனி அவர் அன்பளிப்பா தருவார் உங்க ஜிபே நம்பருக்கு. மொத்தமா 2 தராரம் கட்டி பிடிச்சி. லிப்லாக் நல்ல ஒரு பாலுங்க. கொடுத்துருக்காருங்க. அம்பையர் கேக்குற நானே ஒய்டு எல்லாம் போட மாட்டேன், என்கிட்ட ஒய்டு கொடுத்துருவே அப்படின்னு. ஒய்டு இல்லையா? ஒய்டு இல்லைன்னா ரிவ்யூவா 10 ரிவ்யூ கேட்டுருவாங்க. 8 ஒய்டுல எனக்கு 5 4 ரிவ்யூ கேட்கல. 2 1 ரிவ்யூ முடிஞ்சிடுச்சு. ரிவ்யூ டைம் முடிஞ்சிடுச்சு. கேட்டாங்க. ஒருத்தர் கேட்டாரு, ஒருத்தர் கையை தூக்கிட்டாரு. யாரு டீம்ல இருந்து யார் கேட்டாலும் ரிவ்யூ வருது. பாருங்க வைடு கொஞ்சம் ரிவ்யூ பாருங்க. அது வைடா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆர்வத்துல கை தூக்கினாலும் அது கணக்குல எடுத்துக்கிறோம். இன்னும் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிம்மிக்கு விக்கெட் அலர்ட் கொடுத்திருக்காரு புஜாரா, ஒரு கிரிக்கெட் ஸ்பெஷலிஸ்ட். கிரிக்கெட் ஜாம்பவான் விக்கெட் அலர்ட் கொடுத்திருக்காரு இந்த ஓவர்ல. புஜாரா கிரிக்கெட் ஜாம்பவான் புஜாரா விக்கெட் அலர்ட். புரியல. 35 7வது ஓவர் போடுறது. சாரி 6வது ஓவர். நிம்மி இந்த பால் விக்கெட் எடுத்தா 200 ரூபாய். டேனி சொன்னார்ல மணி ஒரு 200 ரூபாய் ஃபோன் பண்ணி சொல்றாருங்க. லைவ்ல மேட்ச் பார்த்துக்கிட்டு. ஓ அப்படி, அதுக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்றாரு. மணி இன்னொரு விக்கெட் எடுத்தா 400 ரூபாய். ஒரு பால் விக்கெட் எடுத்தா 400 ரூபாய். 200 + 200 + 200 போயிட்டே இருக்கலாம். நிம்மி 200 + 200 + ஒரு 2 லிப்லாக்ஸ் இருக்கு. விக்கெட் எடுத்தீங்கன்னா லிப்லாக் வந்து டேனிமெண்ட் வந்து வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் ஒரு சிறப்பா போட்டுருவாரு. ஃபோன் பண்றாங்க நிம்மிக்காக. சொல்லுங்க என்ன டிசிஷன்? என்னாச்சு டிசிஷன் சொல்லுங்க. உள்ள ஃபீல்டிங் நிக்கிறவங்க ஃபீல்டிங் நில்லுங்க. தயவு செஞ்சு ஃபீல்டிங் நிக்கிறவங்க ஃபீல்டிங் நில்லுங்க. அவங்க சொல்லுவாங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாம் யார் அது ஃபீல்டர்? கார்த்தி உள்ள போறீங்களா? எப்படி பெனால்டி 5 ரன்ஸ் போடுவாங்க. வைடு கொடுத்துருவாங்க. கார்த்தி நீங்க போயிடுங்க, உள்ள போயிடுங்க தயவு செஞ்சு. கார்த்தி நீங்க அப்படியே வெளியே நில்லுங்க, உள்ள போவேனா. வெளியே நின்றுங்க, 10 பேர் வச்சு ஆடுவாங்க அவங்க. டிசிஷன் பெண்டிங்ல இருக்கு. இரு அடுத்த மேட்ச்ல வந்து பேசு. இந்த மேட்ச் தான் உதவி ஆகுறான். இந்த மேட்ச் நிம்மி இருக்கான். கரெக்ட் பால் இல்ல, வைடும் இல்ல, பாத்துட்டு இருக்காங்க. டிசிஷன் பெண்டிங்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. பால் ரைட். ரிவ்யூ சக்சஸா பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க செலிப்ரேஷன். உதயா மற்றும் ரமேஷ் வினீத் அவ்வளோ செலிப்ரேஷன் பண்றாங்க. ரிவ்யூ கரெக்டா வச்சிருந்தா எப்பா என்ன திட்டுவாங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. நல்ல ஒரு டாஸ் போட்டீங்களா? டாஸ் நிம்மி விக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஓவர்ல. நல்ல ஒரு தடுப்பாட்டம் ரெண்டா. ஐயோ ஒரு 2 தான். நல்ல ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. நல்ல ஒரு ஓவர் 2 தான் போட்டுருவாரு இந்த ஓவர்ல.
வச்சு திருப்பி இருக்காரு. அடுத்த பந்து வீச்சாளர் யாரு? கார்த்திக். கார்த்திக் மும்பை அணியின் கேப்டன். ரோஹித் சர்மா மாதிரி அந்த டீமுக்கு லூசு கார்த்திக் வந்திருக்காரு. லூசு கார்த்திக் விக்கெட் எடுத்தா 100 ரூபாய் விக்கெட் அலர்ட் கொடுத்துருவாங்க. கிரிக்கெட் ஜாம்பவான் புஜாரா என்கிற தீபக் விக்கெட் அலர்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஓவர்ல விக்கெட் விழும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் விக்கெட் எடுத்தா 100 ரூபாய் தராராம். பாண்டி மாறி நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல வளர்ச்சிட்டு அடிச்சாரு. ஆனா அங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு லட்சுமண் கிட்ட இருந்து மும்பை டீம் நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஆஃப் சைட்ல புடிங்கிட்டு போறா. பாய் 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 பாய். அந்த பால் அவருக்கு பாய் பாய் சொல்லிட்டு ஒரு 4 ரன் பாயை தாண்டி போயிடுச்சு. யாருக்காவது பசிக்குதுன்னா ஸ்டேஜ் பின்னாடி ஒரு 10 பிரியாணி இருக்கு. நல்ல ஒரு ட்ரை, ஆனா அது 4-ஆ மாறிடுச்சு. யாருக்காவது பசிக்குது அப்படின்னா பிரியாணி மட்டும் இருக்கு. லைட்டா 10 தான் இருக்கு. ஏதாவது 10 டாப் 10 பிளேயர்ஸ் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிரம்பும். நான் சொல்ல மீடியா சொல்லுது, இப்போ கூட நீங்கள் கரெக்டாக சரியாக விளையாடுங்க. ஏன்னா இது வந்து நேராக மீடியா நேராக இந்த ஐபிஎல் மேட்ச் சட்ட திட்டம் வைத்து தான் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஐசிசி பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் விளையாடும் வீரர்களுக்கு கண்டிப்பாக ஐபிஎல் உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நன்றாக விளையாடுங்கள், வெற்றி பெறுங்கள், ஐபிஎல் போய் விளையாடுங்க. இங்கே நீங்கள் யார் நன்றாக விளையாடுறீங்களோ இதை நேரம் ஐசிசி பார்த்து கொண்டிருக்கிறது. யார் விளையாடுறாங்கன்னு அது மாதிரி ஒரு அறிமுக போட்டி அவர் ஸ்ரீதர் குட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல சான்ஸ், நல்ல விளையாடுனீங்கன்னா நீங்கள் ஐபிஎல் நேரம் செலக்ஷன் ஆகலாம். ஏன்னா அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது நீங்கள் சான்ஸை பயன்படுத்துங்க. நீங்கள் இதை நான் எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட கிச்சி இந்த இந்த நாளிலே அதிக விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். அவர் ஐபிஎல் விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா நான் சொல்ல, என் வாயால் நான் சொல்ல, ஐசிசி பார்த்து கொண்டிருக்கு. ஏன்னா நல்ல விளையாடுற பிள்ளைங்க கண்டிப்பாக இந்த வாட்டி செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதை நீங்கள் நல்ல சான்ஸ் பயன்படுத்திங்க. மேட்ச் ஆரம்பித்து நான் மீண்டும் நாளை வந்து உங்களுக்கு கமெண்ட்ரி கொடுக்கிறேன். சுரேஷ் பிரதர் வாங்க, கமெண்ட்ரி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சுரேஷ் அவர்கள் தொடர்ந்து இந்த வர்ணனை செய்வார்கள். நன்றி அண்ணா. நல்ல ஒரு ஷாட்டுங்க, கவர்ஸ்ல ஸ்ட்ரைட்டா கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ரன்னை மாத்திருக்காரு. நல்ல ஒரு பாலுங்க, அரவிந்த் கிட்ட இருந்து குயிக்கரா போட்டாரு ஒரு டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க, சிறப்பான பந்து வீச்சு.
மறுபடியும் ஒரு டாட் பாலா, டாட் பால். நல்ல ஒரு போலிங் அரவிந்த் கிட்ட இருந்து பவர் பிளேல சிறப்பா போட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு டாட் பாலா, டாட் பாலுங்க. நல்ல ஒரு போலிங் அரவிந்த் கிட்ட இருந்து பவர் பிளேல ஒரு 2 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு. நல்ல ஒரு போலிங். 50 ரன் அடிச்சாலும் அதை நாங்க திருப்பி போட்டு பிடிப்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க ராஜஸ்தான். விண்டு ஸ்ட்ரைட்டு லெக் சைடில் அடிக்குது. அதில் ஒரு 2 ரன் போட்டிருக்காருன்னா சிறப்பான ஓவர் இது அரவிந்த் கிட்ட இருந்து. அடுத்த பந்து வீச்சாளர் அவரு ஒரு அரவிந்த் தான். அடுத்த அரவிந்த் இந்த சைட்ல இருந்து ஒரு ஓவர் போட்டாங்க, இந்த சைட்ல இருந்து ஒரு ஓவர் போட இன்னொரு அரவிந்த். நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட் லெக் சைடில் அரவிந்த் காம்போ. மூணாவது யார் போடுறா? அடுத்த பந்து வீச்சாளர் யாரு? அரவிந்த் கோகனட். மறுபடியும் அரவிந்த் தான். கோகனட் யாரு சொல்லுங்க ப்ரோ? இன்னும் 36 பால்ல 47 அடிக்கணும். 10 3 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஒரு வந்து நம்மால் டிமில் அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேனை பதுக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற இருக்கு, ஒரு டேஞ்சரஸ் லெஃப்ட் ஹேண்டர் கார்த்திக். ஸ்கோரா ஸ்கோர் 10. எத்தனை பாலா? லாஸ்ட் ஓவர் 5 ரன் தானா? ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் 6 ரன்னுக்கு. ஓகேவா, ஒத்துனீங்களா? பா கப் போருப்பா. இது யார் இது காரணம்னா வேலை தான் இருப்பான்னு நினைக்கிறேன். 5 ரன் தான்ட்டு அப்புறம் அவனே சொல்லிட்டான் 6 ரன். சும்மா வேலோட போலிங் தாங்க வெயிட்டிங்க. சண்டு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜிம்மி நோனி, விஜய் ஜிம்மு அடுத்த ஒரு போலிங் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான். விஜய் வந்திருக்காரு. வந்து தினேஷ். காரணம் யாருன்னா அண்ணன் ரவி. அவர் இருந்தாதான் நல்ல ஒரு ஷாட். ஆஃப் சைட்ல ஒரு நல்ல கட் ஷாட். 2 வேலு அளவுக்கு அடிச்சாருங்க ஸ்பீடா பால. ஆனா த்ரோ தான் போல, காத்து எதிர்காத்து த்ரோ சரியா போல. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ஒரு ஷாட் லெக் சைடில். பால் அங்கேயே விழுந்து
அங்கேயே நின்றுச்சு. 2 ரன் ஓடிருக்காங்க ஸ்பீடா. நல்ல ஒரு த்ரோ. ஆனா பால் நல்ல குயிக்கா போச்சு. ஆனா அது வைடு, கொஞ்சம் லெக் சைட்ல போயிடுச்சு. ஆஃப் சைட்ல போட்டு ஆட்டம் மாறுதுங்க. ஆட்டம் மாறுது. ஆட்டம் ஆடு ஆட்டம் இதுதாங்க ஆட்டம். நல்ல ஒரு ஃபீல்டிங். யாருங்க அந்த ஃபீல்டரு? பாஞ்சு வந்தாரு. ரன் அவுட்டா? அவுட். யார் அவுட்டு? அவுட்டுங்க. சைஃப் தனது விக்கெட்டை தற்கொலையா அவரே தற்கொலை பண்ணிட்டாருங்க. நானே அவுட் ஆகிறேன் அப்படின்னு அவருக்காக. 1 ரன் 1 விக்கெட். அடுத்த ஆட்டக்காரராக லூஸ் கார்த்தி. அவர் நாங்க ஏன் லூசு அப்படின்னு சொல்றோம்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க, கொஞ்சம் சிறிது வினாடிகளில் பார்ப்பீங்க அவர் ஏன் லூசு கார்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சாகர் பண்டாரி சண்டோ, பெங்களூர் பிளேயர்க்கா சண்டோ. காத்து லெக் சைடில் அவர் பக்கம் தான் அடிக்குது. ஆனா ஒரு ரிவர்ஸ் ஆடுவாரா எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவர் எதிர்பார்ப்பு ஆடக்கூடிய லூஸ் காத்து அவர் ஒரு கேம் சேஞ்சர். அதுதான் காத்து லெக் சைடு அடிச்சா நான் ரிவர்ஸ்ல அடிப்பேன் அப்படின்னு அடிப்பாரு. ஆனா நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இப்போ பொறுப்பு ஃபுல்லா அவர் கையில தான் இருக்கு. மாடா அவரு மற்றும் தினேஷ் கையில இருக்கு. அவங்க டீம் வின் பண்ற பொறுப்பு. ஸ்டிக்கு பின்னாடி மாவு இருக்கு பாரு, அதை எடுத்து லைட்டா போட்டுக்கிற லைனு. ஸ்டிக்கு பின்னாடி மாவு இருக்கு பாரு, அதை எடுத்து லைட்டா டாட் மாதிரி வச்சீங்கன்னா தெரிய போகுது. ஸ்டிக்கு பின்னாடி மாவு இருக்கு பாரு, லைட்டா கோடு மாதிரி போட்டு அவ்வளவுதான். ஸ்ட்ரைக்ல கார்த்திக். இன்னும் போர் முடியல. நாங்க தான் சொன்னோம்லங்க, காத்து லெக்ஸில் வச்சா ஒரு கம்பல்சரி ரிவர்ஸ் எடுப்பாரு. ஆனா நல்ல ட்ரை. ஓ பியூட்டிஃபுல் பால், நல்ல ஒரு பால் விஜய் கிட்ட இருந்து. கார்த்திக் கிளாசிக்கா யுவராஜ் சிங் மாதிரி அந்த கேப்ல அடிக்கலாம் பார்த்தாரு, 4 ரன்னு. ஆனா பால் பீட்டன் ஆயிட்டு போயிடுச்சு. நல்ல ஒரு தடுப்பாட்டம், நல்ல ஒரு டாட் பாலோட முடிச்சிருக்காருங்க இந்த ஓவரை. இது வரைக்கும் 4 ஓவர் போட்டுருக்காங்க, ஒரு பவுண்டரி கூட விட்டு கொடுக்காம போட்டு சிறப்பா போட்டு இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இது ஒரே 16 ரன் அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. 1 நிமிஷம் தான் பிரேக். பிரேக் நிமிஷம் தான். டக்கு டக்குன்னு ஒரே நிமிஷம் பிரேக், கரெக்டா 1 நிமிஷம் பிரேக். பிரேக் முடிச்சு வெளியே வாங்க. உரியா உரியா வாங்க வாங்க வாங்க, நீங்க போறதுக்குள்ளே 1 நிமிஷம் ஆகுது. வாங்க. ஆர்சிபி சாரி பஞ்சாப் ரெடியா இருங்க பேட்டிங்க்கு. இந்த மேட்சுக்கெல்லாம் 1 நிமிஷம் தான் பிரேக். இந்த டேவோட லாஸ்ட் மேட்ச், அதனால ஏன்னா டைம் வேற இல்லை, அதனால 1 நிமிஷம் தான். டைம் அப் முடிஞ்சிச்சு. உதயகுமார் வாங்க, வெளியே வாங்க. டக்குன்னு ஃபீல்டர்ஸ் போய் நின்றுங்க. நிக்க வச்சிரு சிவா, நிக்க வச்சிரு டக்குன்னு. அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு.
மேட்ச் நிறுத்திட்டுனா மறுநாள் கண்டினியூ அதுதான் கண்டினியூ ஆர்ஆர் நல்ல ரிதம்ல இருக்கீங்க. நீங்க மேட்ச் ஸ்லோ பண்ண உங்களுக்கு தான் டேஞ்சர். அடுத்த பந்து யாரு? அவருக்கு வெயிட்டிங். விகாஸா அடுத்த பவுலரு, அவருக்கு தான் வெயிட்டிங். வந்துட்டாரு அங்க பாருங்க, டாடா காமிக்கிறாரு பாருங்க. சந்தோ பெங்களூர் கா பிளேயருக்கா வந்துட்டாருங்க போலிங்க்கு. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்படியே உள்ள போயிடும். அடில் கிடில்லாம் கிடையாது, அப்படியே நேரா உள்ள போய் ஃபீல்டுக்கு நிக்கணும், ஃபீல்டுக்கு மட்டும் தான் நிக்கணும். சிஎஸ்கே ஏன் அமுக்குற? அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பர் ஓவர்ல வந்து கிட்ட வெற்றி கணிப்பை பறி கொடுத்தாங்க. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச். சிஎஸ்கேக்கு பஞ்சாப் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ஃபாஸ்டா புஷ் பண்ணுங்க பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே ரெடி. சந்து பாருங்க, வேலு கிட்ட இருந்து மொத பால டாட் பால போட்டிருக்காரு. மறுபடியும் அதே இடத்துல போட்டிருக்காருங்க, நூல் பிடிச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் பாலுக்கு அப்படியே ரிப்ளை போட்ட மாதிரி இருக்கு. அடுத்த பால் மறுபடியும் அதே இடத்துல, ஆனா இந்த வாட்டி மேல பட்டுச்சு பால். 3 டாட் பால் தொடர்ச்சியா. நல்ல ஒரு போலிங் இது வரைக்கும் வேலுகிட்ட இருந்து. அடிச்சாரு. ஆறா அங்க ஆளு இருக்காருங்க. கேட்ச் மிஸ். விராட் கோலி விகாசன் அங்க வந்தாரு. இப்ப மிச்சல் மார்ச் அரவிந்த் தவறு பண்றீங்க. நீங்க நல்ல ஒரு கேட்ச் அங்க இருந்தாதான் உங்களுக்கு அந்த பெருமை. நீங்க கேட்ச் பிடிச்சு தான் இப்போ வந்து ஆஸ்திரேலியா டீம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டாருங்க மிச்சல் மார்ச். அரவிந்த் ஃபாஸ்டா ஓடுங்க ரமேஷ், டைம் இல்ல, அடுத்த மேட்ச் ஆடணும் நம்ம. அடுத்த ஆட்டக்காரர் ராஜஸ்தான் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இந்த ரிதம் அப்படியே பிடிக்கும். இந்த ரிதம் பிடிச்சிங்கன்னா வின் பண்ணிக்கலாம். 3 ரன் அப்படிதான் போட்டுருக்காங்க ராஜஸ்தான். ஃபாஸ்டா நடத்தணும், ரொம்ப ஃபாஸ்டா நடத்தணும். நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கு ஸ்ட்ரைட் லெக்ல, ஆனா சரியா அடிக்கல. ஒரு காரணம் வந்து குட்டி அண்ணா தான். சாப்பாடு வந்து தக்காளி சாதம் போட்டு அடினா அடிக்கிறது மனசு வரல. நல்லா பிரியாணி போட்டுங்க, நல்லா சாப்பாடு ஒரு பிரியாணி போடலாம் ஏழைங்களுக்கு, அதெல்லாம் கிடையாது. ஏறி போய் ஒரு வீச்சு, ஆனா அது கீப்பர் கையில. தொடர்ச்சியா 5 டாட் பாலுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு டேட் ஒண்ணு சொல்லுவோம், ஃபயர் பால்ஸ் பிரீமியர் லீக். கணேஷ் தேதி குறிக்கிறாரா? தேதி எப்ப குறிப்பாரு கணேஷ்? பேசாதன்றோம். ஒரே ஒரு ரன்னு, அது 2 மாறுமா? 2 ரன்னா மாறிச்சு. அவரு ஒரு போலிங் வேலைகிட்ட இருந்து அவர் ஃபீல்டு வந்து ஒரு விக்கெட். ஓ நெக்ஸ்ட் ஓவர் வாங்க சீக்கிரம், அந்த கமெண்ட் இல்ல வாங்க சீக்கிரம் வாங்க. நெக்ஸ்ட் ஓவர் வாங்க. 2 ரன் நெக்ஸ்ட் ஓவர் சிறப்பா போட்டாரு. அடுத்த ஓவருக்கு வெயிட்டிங்க வேலு. 18 சீக்கிரம் வாங்க. இன்னும் 3 ஓவருக்கு 33 ரன் அடிக்கணும். 5 ஓவர் 18. இன்னும் கேம் சேஞ்சர் நிறைய பேர் இருக்காங்க அந்த ராஜஸ்தான் டீம்ல. அவங்களோட போலிங்லாம் வெயிட்டிங். அடுத்த பந்து வீச்சாளர் விஜய். இந்த மேட்ச் ரிசல்ட் நினைக்கிறேன். இந்த மேட்ச் ரிசல்ட் இங்கதான் தெரியும். இந்த கிரூசியல் ஓவர் இது கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லாவா போயிட்டு இருக்கீங்க, ஸ்லோ பண்றீங்க மேட்ச. அவ்வளவுதான் முடிந்தது சகாப்தம். நல்லா வாங்க மீட்டிங் வேணாம். நல்ல கேட்ச் தான், பாராட்டுறோம். நீங்க பாடு தேவையில்ல, கமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க அப்படியே தூடுங்க. பேட்ஸ்மேன் நட்டு யாரு யோசிக்காது, அடிச்சுங்க கொஞ்சம் வெளியே போயிருக்கோம், ஆனா சரியா டைம் பண்ண முடியல. அடுத்த பேட்ஸ்மேன் உதயா, 2வது சான்ஸ் போங்க உதயா.
அண்டர்டேக்கர் மாதிரி 2வது உயிர் கிடைக்குமா? 7 உயிர் இருக்குது. 7 சான்ஸ். இன்னும் ஒரு 3 உயிர் இருக்குங்க ஒரு லீக்ல. உள்ள உயிர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் செத்துச்சுன்னு நினைக்கிறேன். என் கணிப்பு எனக்கே மிஸ் ஆகாது. செத்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளூ 9 ரன். ஆனா டஃப் கொடுக்குறாங்க ராஜஸ்தான். நல்ல ஒரு போலிங். ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ண தப்பு வந்து அண்ணன் ரவியை நீங்க சேர்க்கல. அண்ணன் ரவியோட பிளான் உங்களுக்கு தெரியல. அண்ணன் ரவி உள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். அதனால எல்லா மேட்சுக்கும் அண்ணன் ரவியை வச்சு ஆடுங்க. அவர் ஒரு ராசிக்கல் மாதிரி, முத்திரை மோதிரம் மாதிரி, கருங்காலி மாலை மாதிரி, அனைத்து ராசி அடைஞ்ச ஒரு ஆள் அண்ணன் ரவி. ஓகே ஓகே, டைம் இல்லை, சீக்கிரம். அப்பா கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ரிதம்ல இருக்கும். மேட்ச் ஏன் ஸ்லோ பண்றீங்கன்னு தெரியலையே. நல்ல ஒரு சிறந்த பண்ணுங்க. நல்ல பேசு. 4 ஸ்டெப்ல தான் போடுறாரு. ஆனா பால் நல்லா குயிக்கா போகுது. அதுக்கு காரணம் காத்தும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. மறுபடியும் ஒரு பந்து. இதுதான் 4 ஸ்டெப்ல போட்டாலும் நறுக்குன்னு போடுறாங்க ராஜஸ்தான். நல்ல ஷாட். கேட்சா இல்ல, ஸ்டோன்ல பேட்ஸ் பண்ணி வந்துட்டாங்க. தேங்க்யூ. அவரு பேட்ஸ் பண்ணி வந்துட்டாருங்க. அதான் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்ன்றத வந்து ரமேஷ் அவர்கிட்ட பார்த்துக்கலாம். அவங்க அப்பீல் கேட்டு நல்லா கிளாப் பண்ணுங்க. நல்லா கிளாப் பண்ணலாம். ஆப்பன் ராஜஸ்தான் கிளாப் பண்ணுங்க. பேட்ஸ் பண்ணி கிளாப் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ தேங்க்யூ. விராட் கோலி. ராஜ் அவர் காலில் அடிபட்டு இருந்தாலும் நான் போறேன் அப்படின்ட்டு பேட்டிங் வர வச்சிட்டாங்க. அவரை ஒரு 5 டாப் ஆர்டர் இருந்தும் அவரை பேட்டிங் வர வச்சிட்டாங்க. போலிங்ல சிறப்பாக போட்டு கொடுத்தாங்க. அந்த வாரம் மட்டும் நேத்ராஜ் வரலன்னா வேலைச்சேரியிலிருந்து நேத்ராஜ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிலைமை இருந்தார் நேத்ராஜ். நேத்ராஜ் இன்னைக்கு ராஜ் நாளைக்கு ராஜ். அது வந்து இன்னைக்கு வரலன்னா அது பெரிய பொண்ணேட்டு இருக்கும். அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனிக்கு இந்த நிலைமையிலுமே வந்து ஏன் காரணம்னா வந்து அந்த பயம் இருக்குண்டா அது மாதிரி. அதனால வந்திருக்காரு. ரெண்டு பேர் நடுவுல போகுது. ஒரு டைவ் எதிர்பார்த்தாங்க விகாஸ் கிட்ட இருந்து. லாஸ்ட் ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு 10 டைவ் வச்சிருப்பாருங்க. அது புல் தர கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தாலும் டைவா வச்சுருந்தாரு. தண்ணி இருக்கிறதுனால சர்க்கஸ் எல்லாம் விட்டு இருந்தாரு. இங்க அடிச்சாங்கன்னா கையெல்லாம் தேய்ச்சிடும். நம்ம கிரவுண்ட் அந்த மாதிரி கிடையாது. கோபால் அங்க கேமரா அப்படியே ஸ்பியர் போட்டு கீழே தள்ளுறது போல. நீ ஒரு ஸ்டேஜ் ஆடிட்டே இருக்கேன். கொஞ்சம் ஓரமா போயிடுவாங்க. கேமரா ஆட்டாங்க. கேமரா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. WWF ராயல் ரம்மன் நினைச்சு தள்ளி விட்டுற போறீங்க மேல இருந்து. டேபிள் லேடர் சார்ஜ் அங்க வந்து வேலையில குடிச்சிட்டு போறீங்க. லேடர் மேட்ச் நினைச்சுக்கிட்டு ஸ்மைலி செல்வா நீ பாஸ்டா போங்க. லாஸ்ட் பால் ஒரு கேட்ச் கேட்ச். ஆனா அத்த பால் விக்கெட் நான் போடுறேன், போல்டுக்கே போடுறேன் அப்படின்னு விக்கெட் எடுத்திருக்காரு வேலு. ராஜஸ்தான் வெற்றிக்கு காரணம் யாரும் நான் மட்டும் தான் சொல்ல முடியும். அண்ணன் ரவி தான். அசால்ட்டா போட்டு போறாருங்க. 2 ஸ்டெப் தான். பெங்களூர் போய் சண்டே 4 ஸ்டெப்பு. அவரு இருந்தா 2 ஸ்டெப்பு தான். அங்க பாருங்க நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட்ல. 1 2 1 தான். கால்ஸ் இல்லாம வந்து ஆடுறாரு. ஒரு 6 அடிச்சா 500 ரூபாய் பீட்டா பெட் கட்டிருக்காருங்க. கடைசி ஓவர் போல் வந்ததுக்கு வந்து யாரு தகுதியான ஆள் அப்படி பார்த்தா நான் சொல்லக்கூடிய பேர் வந்து விகாஸ். மறுபடியும் ஒரு டாட் பால். ஒரு 6 ஆச்சா 500 ரூபாய் தராராம் பீட்டா.
தூக்கி கேட்ச் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு ஒரு நல்ல கேட்ச். அடுத்த மேட்ச் ஓடுங்க ஜி, அடுத்த மேட்ச் நடத்தணும், கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுங்க. லட்டு கேட்சுங்க, ஓடுங்க உள்ள ஓடுங்க. யாரு ஓடுறது? நிம்மி வருவாரா? நிம்மி அவரோட பேட்டிங் எதிர்பார்ப்பு பலமா இருக்கு. அங்க பாருங்க லைவ்ல ஒரு 150 கமெண்ட் வருது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நிம்மியா நிம்மி வருது. ஆனா இங்க வந்து யாராவது எதிர்பாருங்க. அவ்வளவுதாங்க. இவர் வந்து 4 அடிச்சாருன்னா 400 ரூபாய். லாஸ்ட் விக்கெட். ஸ்கோர் 7 விக்கெட் 24. 6 பாலுக்கு 27 ரன் அடிக்கணுங்க. 7 ஓவரா அடிச்ச ஸ்கோரை இப்ப ஒரே ஓவரில் அடிக்க சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரி 27 ரன் அடிக்கணும். பின்னாடி ஒரு ஷாட், ஒரே ரன் தான். ஸ்ட்ரைக்ல வினித் வந்திருக்காரு. நல்ல ஒரு வீசு வீசினாருங்க. ஆனா காலுக்குள்ள போயிடுச்சு பால். பால் 2 பால். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், இந்த பால் ஒரு டாட் பால். அடுத்த மேட்ச் சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப். அவர் 4 அடிச்சாருன்னா 400 ரூபாய் சொன்னேன். ஒரே 2 தான். 4 அடிச்சாருன்னா 400 ரூபாய். நிம்மிக்கு வாய்ப்பு கிடைக்குமா? மிஞ்சி இருக்க பந்துகள் நிம்மிக்கு கிடைக்குமா? விக்கெட் விழுமா? ரன் ஷாட் ஆஃப் சைட்ல 2 ரன்கள். அந்த அம்பையர்ஸ் அப்படியே வென்றுங்க. அடுத்த மேட்சுக்கு அப்படியே வென்றுங்க. சாவடிச்சுட்டுங்களா? சுரேஷ் மற்றும் பாப்பு அடுத்த மேட்ச் நடுவுகளாக. சுரேஷ் மற்றும் பாப்பு. நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டா நல்ல ஒரு ஃபீல்டிங் அரவிந்த் கிட்ட இருந்து. ஒரே ரன் தான். பஞ்சாப் அப்படின்னு மேட்ச் முடிஞ்சோன்னா டக்குன்னு உள்ள வந்துருங்க பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரு. அப்படியே சிஎஸ்கே பிளேயர்ஸ் உள்ள ஸ்பீடா போயிடுங்க. ஜி அப்படியே உள்ள போடுங்க, ஃபாஸ்டா போங்க. ஃபீல்டிங் போங்க. பேட்ஸ்மேன் உள்ள இறங்குறீங்க. கண்ணு தெரியல தெரியாது. கண்ணு தெரியணும்னா நீங்க ஃபாஸ்டா நடத்தணும். ஆனா ஏதாவது அம்பேர் கொண்டு போனா ராஜஸ்தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்னை பதிவு பண்றாங்க. மேன் ஆஃப் த மேட்ச்